ஈஸியாக வந்து ஒரு காதல் வந்து வருமானா வந்து கண்டிப்பாக காதல் வரும். நம்ம வீட்டில் இருக்கிற பயம் என்னென்னா, ஐயோ எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது, எங்கள் வீட்டில் பையன் இருக்கானே, அவளுக்கு எப்போ காதல் வரும்னே தெரியலையே. இப்போ இது என்ன எக்ஸாம்பிள்னால் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு வந்து ஒரு அதிபராக இருக்கார். ஒரு பொண்ணு வந்து கூடி வருது. இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு 54க்கு மேலே, மனசை வந்து பறி கொடுத்துட்றாரு. இந்த வயசு வித்தியாசம் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு. அப்போது அந்தளவுக்கு வந்து அவருடைய மனசை வந்து எது மாற்றுதுன்னா, அங்கே இருக்கிற மனோகாரகனுடைய இப்போ டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிடும்போது நம்ம அதை வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம சாப்பிடுவது வந்து 2ஆம் பாவகம். இந்த சாப்பிடுவது வந்து 2ஆம் பாவகம், அதை வந்து ஜீரணம் பண்ணணும். ஜீரணம் பண்ணி அதை வந்து வெளியில் கழிவாக தள்ளணும். இந்த வெளியில் கழிவாக போகும்போது தான் அது 8 அங்கே வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ அப்போ எப்பயுமே வந்து நம்ம ஒரு பொருளை உள்ளே எடுத்துக்கும் போது அது கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து அதை வந்து வெளியில் போகிறதுக்கு அந்த 8ஆம் பாவகமும் கரெக்டாக நம்மளுக்கு இந்த வராண்டான்னு சொல்லுவோம். இந்த வராண்டா தான் வந்து நம்மளுக்கு என்னென்னா, நம்ம உடலோட பகுதி, நம்ம நாக்கு தாங்க வந்து அந்த வராண்டா. இது மாதிரி வந்து உடலில் வந்து ஒவ்வொரு பாகத்தோடையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி, இந்த உடல் பாகங்களும் வாஸ்துவும் இந்த வீடும் கனெக்ட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுடைய கிரக நிலைகளும் கிரகத்தோட பர்சன்டேஜும் நம்மளுக்கு வந்து நல்லா இருந்ததுன்னா, கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அண்ட் வாஸ்து கன்சல்டன்ட் கிரி ஜானகிராமன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை வந்து பார்ப்போங்க. இந்த சுவாரஸ்யமான தகவல் என்ன இன்றைக்கி வாஸ்துவில் பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் 11ஆம் பாவகம் என்றது வந்து மகிழ்ச்சி. இந்த 11ஆம் பாவகம் மகிழ்ச்சின்றது வந்து 8, 11 கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஓவர் மகிழ்ச்சி. இந்த 8, 11 கனெக்ட் ஆகிற இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும், காதல் வந்து எப்படி வருது, காதலுக்குன்னு வாசல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உண்டுங்க. இப்போது நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு அமைப்புலேயும் இந்த வடமேற்கில் வந்து பார்த்திங்கன்னா தவறான இடத்துல இருக்கிற வாசல் வந்து காதல் வயத்தை உண்டு பண்ணுமானா உண்டு பண்ணும். இது ஏன் இந்த வடமேற்கில் இருக்கிற வாசல் மட்டும் காதலை உண்டு பண்ணுன்னா, இந்த வடமேற்கு திசையானது வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய ஒரு திசை. இந்த சந்திர பகவானுக்கு உரிய ஒரு திசை, சந்திரனாலே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் மனோகாரகன். இந்த மனோகாரகன் அங்கே எப்படி இயக்குகிறார் நம்மளை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளை சரியாகவே சிந்திக்க விட மாட்டார். ஏன் சரியாக சிந்திக்க விட மாட்டார்? அவர் 15 நாளைக்கு வளர்பிரியாகவும் 15 நாளைக்கு தேய்பிரவாகவும் இருப்பார். ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு மனநிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான ஒரு மனநிலை இருக்காது. அப்போ அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற ஒரு பெண்களுக்கோ ஒரு ஆணுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு காதல் வந்து வருமானா வந்து கண்டிப்பாக காதல் வரும். இன்றைக்கி நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை, நம்ம வீட்டில் இருக்கிற பயம் என்னென்னா, ஐயோ எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது, எங்கள் வீட்டில் பையன் இருக்கானே, எங்கள் வீட்டில் இந்த பொண்ணு இது மாதிரி போயிடுவாளோ, அவளுக்கு எப்போ காதல் வரும்னே தெரியலையே, எப்போ யார் கூட பேசுவானே தெரியலையே. 24 மணி நேரம் கண்காணிக்கக்கூடிய நிலைமை இல்லை. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபோன் இருக்கும், லேண்ட்லைன் இருக்கும். இன்றைக்கி வந்து இணையம் வந்து பெருசாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜியும் வந்து பெருசாகிட்டே இருக்குது. இப்போ யார் இன்ஸ்டாகிராமில் பேசுகிறாங்களா, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்களான்னு எதையுமே பார்க்க முடியல. ஸோ எல்லாமே அவங்க வந்து சீக்ரெட் கோடு போட்டு லாக் பண்ணி அவங்கவுங்களுடைய தேவைகளை அதை பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இந்த நிகழ்வுகளுக்கு வந்து இது வந்து சின்ன வயசில் தான் இந்த காதல் வருமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு தான் வரும்ன்றதும் கிடையாது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு எக்ஸாம்பிளையும் வந்து நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இது என்ன எக்ஸாம்பிள்னால் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு வந்து ஒரு அதிபராக இருக்கார். அவங்க வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து கூடி வருது. இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு ஆல்மோஸ்ட் ஒரு 54க்கு மேலே. இப்போ இவர் வந்து என்ன நிகழ்வு அங்கே நடக்குதுன்னா, இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி மனைவி இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்களும் வந்து நல்ல பெரிய பிள்ளைங்களாக ஆகிட்டாங்க. இப்போது இந்த இடத்துல வந்து அவர் வந்து அந்த எதிர்த்த வீட்டு பொண்ணு வந்து எதேச்சியாக இந்த வீட்டுக்கு வர, இவர் கூட பழக்கமாக பேச, அந்த பொண்ணுக்கு வந்து இவரை வந்து ரொம்ப நல்லா பிடிச்சி போகுது. இவரை ரொம்ப நல்லா பிடிச்சி போன உடனே அவர் வந்து ஒரு டைமில் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து மனசை வந்து பறி கொடுத்துட்றாரு. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த காதல்ன்றதுக்கு வந்து வயசே கிடையாது. கண்டிப்பாக இந்த வயசு வித்தியாசம் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு. இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு பெரியவர் வந்து இது பண்ணிடுறாரு. ஒரு நிகழ்வுகள் நடக்குது, 2-3 நிகழ்வுகளுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து காலி பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறாங்க, வேறு இடம் போயிடுறாங்க. இப்போ இவங்க வேறு இடம் போனதுக்கப்புறமும் அந்த நபர் என்ன பண்ணுறாருனா, இல்லை எனக்கு அந்த பெண்ணு வேணும், நான் அந்த பெண்ணை திருப்பி 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும்
அப்படின்னு வீட்லேயே சண்டை போடுறாரு, உரிமையாக சண்டை போடுறாரு. அப்போது அந்தளவுக்கு வந்து அவருடைய மனசை வந்து எது மாற்றுதுன்னா அங்கே இருக்கிற மனோகாரகனுடைய சந்திரன்றவர் தான். இப்போ அவருக்கு வந்து அவருடைய ஜாதகத்தில் நம்ம வந்து மனோகாரகனுடைய சந்திரன் வந்து எப்படி இருக்கார், அவருடைய பர்சன்டேஜ் என்ன இருக்குது அப்படின்றதுலாம் வந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணோம். இந்த ஆய்வுக்கும் வாஸ்துவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னா ரெண்டுமே நெருங்கிய தொடர்பில் இருக்குது. இந்த ரெண்டுமே நெருங்கிய தொடர்பில் இருக்கும்போது இந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய இடம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பாதிப்பை தருது. அவருக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து 20% கம்மியாக தான் இருக்குது சந்திரன். இப்போ அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு வாசல் இருக்குது, அவர் வீட்டோட வாசல். அந்த வாசலில் அவர் குடியிருக்கும்போது இவருக்கு இந்த பிரச்சனைகள் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வந்து வந்தது. இப்போது அந்த பெண்ணை நோக்கி இவர் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த வாசல் வந்து உண்டு பண்ணுதான்னா கண்டிப்பாக உண்டு பண்ண முடியும். சரி, இதுக்கு தீர்வாக வந்து நம்ம என்ன சார் பண்ண முடியும்? நமக்கு இதுக்கு தீர்வாக வந்து நம்மளுக்கு அவருக்கு என்ன வந்து சஜஸ்ட் பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து குரு நல்லா இருக்கார், நீங்கள் வந்து புதனும் நல்லா இருக்கார், நீங்கள் வடக்கு சார்ந்த இடங்கள், வடகிழக்கு சார்ந்த இடங்களில் வந்து நீங்கள் வந்து வாசலை வந்து மாற்றி அமைச்சிக்கோங்க. வடக்கில் வந்து ஒரு ஜன்னலோடு வச்சுக்கோங்க, வடக்கு பக்கம். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு வந்து இது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். இது மாதிரி ஏகப்பட்ட காதல் நிகழ்வுகள் வந்து நம்ம வந்து சொல்லலாம். நம்ம நண்பரோட இன்னொரு நிகழ்வு வந்து ஒன்று சொல்லணும்னா, நண்பரோட வந்து அலுவலகத்துக்கு வந்து போயிருந்தோம். இந்த நண்பரோட அலுவலகம் வந்து அவர் வந்து சமீபமாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஆஃபீஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணார். அவர் பழைய ஆஃபீஸில் இருக்கும்போதுக்கெலாம் அவருக்கு வந்து எந்த நிகழ்வுமே இல்லை. இந்த புது ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்கள்கிட்ட வந்து அவருடைய மனநிலை வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா காதல் வயப்பட்டுருது. அவர் பர்டிகுலராக ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து அவர் வந்து காதல் வயப்படுறாரு. சரி, இவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது, இவருடைய அலுவலகம் எப்படி இருக்குது அப்படின்னு அங்கே போய் பார்த்தோம்னா அங்கேயும் வந்து வடமேற்கு சார்ந்த இடங்களில் வரக்கூடாத இடத்துல வந்து இந்த வாசல் வந்துருக்கு. இந்த வாசலில் அந்த வரக்கூடாத இடத்துல வந்து வந்ததும் ஒரு காரணம்னா அவருடைய ஜாதகமும் இன்னொரு காரணமாக இருக்குது. ஸோ ரெண்டுமே அங்கே பேரலாக சேர்ந்து அங்கே வந்து ட்ராவல் பண்ணுது. இந்த ரெண்டுமே பேரலாக சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் போயிட்டுருக்கு. நம்ம வந்து அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து எப்பயுமே வந்து ஒரு நிகழ்வு வந்து சொல்லுவோம். கேட்டை நட்சத்திரம் வந்து போயிட்டுருக்குன்னா அவருக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் புத பகவானே வந்து 8-11க்கு வந்து தொடர்பு பெற்றுவார் கண்டிப்பாக. இந்த 8-11ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதீதமான காதல், தீராத காதல், ஒரு அதை வந்து அந்த நிகழ்வுகளை வந்து கொண்டு போய் விட்டுருமானா வந்து கண்டிப்பாக இந்த இச்சையும் வந்து மகிழ்ச்சியும் வந்து ஒரு தீராத பிரச்சனையில் வந்து இந்த ஜாதகரை வந்து கொண்டு போய் விடப்போகுதுன்றது வந்து நம்ம வந்து மற்ற கிரகங்களை இல்லாமலே கூட சொல்ல முடியும் நம்ம. ஸோ அந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களை பற்றியும் நம்மளுக்கு பொதுவுடை மூர்த்தி சார் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த நட்சத்திரம் போனால் இதுதான் நடக்கும், இதுதான் அவனுடைய இது அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஜாதகத்தையும் வாஸ்துவையும் இணைச்சி இப்போ அவருக்கு வந்து எந்த இடத்துல வந்து எனர்ஜி லெவல் நல்லா இருக்குது, வடகிழக்கு குரு சார்ந்த நிகழ்வுகள் நல்லா இருக்குது, அப்போ வந்து நீங்கள் வடகிழக்குக்கு வந்து மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து நம்ம சஜஷன் கொடுத்துருந்தோம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஒரு நிகழ்வு வந்து பார்த்தோம்னா அப்படின்னா, இந்த வடமேற்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான அமைப்பு இல்லாத ஒரு வாசல். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்குதான்னா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்குது. இது எப்படி பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா, அவர் வந்து படிக்கிற காலத்துலேருந்தே காலேஜில் ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை வந்து விரும்பிகிட்ருக்காரு. இந்த பெண்ணும் வந்து அவங்கள விரும்புகிறாங்க. ஒரு சடனாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குன்னா ஒரு பிரேக்கப் வருது. சரி, இந்த பிரேக்கப் வந்து இதோட முடிஞ்சிருமானா இல்லை, அவருக்கு வந்து அடுத்த காதலை வந்து அது தொடருது. இப்படி இந்த வடமேற்கு வாசல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நிகழ்வுகளுக்கும் அவர் சம்பந்தமான ஒரு நிகழ்வுகளுக்கும் இது வந்து ஒரு தொடர்கதையாகவே இருந்துகிட்ருக்கு. அப்போ தான் அவருடைய ஜாதகத்தையும் நம்ம வந்து ஆய்வு பண்ணோம். சரி, இந்த வீட்டில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, வடமேற்கில் வந்து இந்த வாசல் இருக்குது, ஜன்னல் அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, இந்த டாய்லெட் பாத்ரூம்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த அமைப்பெல்லாம் மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஏன் வந்து நம்ம இந்த டாய்லெட் பாத்ரூம் அமைப்பை வந்து மாற்றினா, அவருக்கு பொருளாதார பிரச்சனைகளும் இருக்குது. இது காதல் பிரச்சனை ஒரு பிரச்சனைனாலும் அடுத்து அவருக்கு கூடவே வந்து பொருளாதார பிரச்சனைகளும் அவருக்கு வந்து மிக கடுமையான ஒரு நெருக்கடியே இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம வந்து 6ஆம் பாவகம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் அறை. இந்த சமையல் அறையில் வந்து நம்ம வந்து சமைக்கக்கூடிய பொருட்கள் ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை டைனிங் டேபிளில் வந்து வச்சு சாப்பிடுவோம். இப்போ டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிடும்போது நம்ம அதை வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம சாப்பிடுவது வந்து 2ஆம் பாவகம். இந்த சாப்பிடுவது வந்து 2ஆம் பாவகம். அதை வந்து ஜீரணம் பண்ணணும். ஜீரணம் பண்ணி அதை வந்து வெளியில் கழிவாக தள்ளணும். இந்த வெளியில் கழிவாக போகும்போது தான் அது 8 அங்கே வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ அப்போ எப்பயுமே வந்து நம்ம ஒரு பொருளை உள்ளே எடுத்துக்கும் போது அது கரெக்டாக இருக்கணும், அது எனர்ஜியாக இருக்கணும்,
அதுக்கு உண்டான சத்துக்கள் வந்து உடம்பு கிரகிக்கணும். அதே மாதிரி வந்து அதை வந்து வெளியில் போகிறதுக்கு அந்த 8ஆம் பாவமும் கரெக்டாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்படி தாங்க வாஸ்துவும். நம்ம வந்து உடல் வேறு வீடு வேறு கிடையாது. நம்ம உடலில் இருக்க எல்லா பொருட்களுக்கும் நம்ம வந்து உடலில் இருக்க எல்லா பாகங்களுக்கும் வீட்லேயும் வந்து ஒரு அமைப்பை வந்து நம்ம சொல்ல முடியுமானா கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். இப்போ இதுக்கு உதாரணமாக சொன்னிங்கன்னா நம்மளுடைய தலை, இந்த தலைப்பகுதியை எடுத்துட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட தலைவாசல் தாங்க தலை. அதனால தான் வந்து தலைவாசல் வந்து எப்போயுமே கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு மெயின் டோர் வந்து நல்ல ராசியான இடத்துல வைங்க, எந்த இடத்துல வச்சா நான் எனக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும், எந்த இடத்துல வச்சா எனக்கு வந்து பணம் நிறைய கிடைக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், நான் எவ்வளோ புகழ் அடைவேன், எனக்கு எப்படி அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த இடத்துல வந்து நீங்கள் வாசல் வச்சிங்கன்னா எப்படி நீங்கள் வந்து அரசியலில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றது வந்து அவர் ஜாதகத்தையும் வச்சு அவருக்கும் அது மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து உடலில் வந்து 2 கண்கள் சொல்கிறோம். இந்த 2 கண்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மாடத்தில் வந்து 2 சைடும் 2 விளக்கு வந்து வைப்பாங்க வீட்டில். பழைய வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் வந்து அந்த மாடம் இருக்கும். அதுதான் வந்து 2 கண்கள். இப்போ வந்து அந்த மாடம் இல்லை, அதனால் 2 ஜன்னலில் வந்து நம்ம வந்து கண்கள் எடுத்துக்கலாம். அது கூட வந்து மெயின் டோருக்கு வந்து பக்கத்தில் இருக்க லெஃப்ட் ரைட்டு ஜன்னல் தான் வந்து நம்ம கண்களாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ தான் ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தலை, அந்த கண் பகுதி இதெல்லாமே வந்து நல்லா வரும் உங்களுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வராண்டான்னு சொல்லுவோம். இந்த வராண்டா தான் வந்து நம்மளுக்கு என்னென்னா நம்ம உடலோட பகுதி, நம்ம நாக்கு தாங்க வந்து அந்த வராண்டா. இது மாதிரி வந்து உடலில் வந்து ஒவ்வொரு பாகத்தோடையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இந்த உடல் பாகங்களும் வாஸ்துவும் இந்த வீடும் கனெக்ட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுடைய கிரக நிலைகளும் கிரகத்தோட பர்சன்டேஜும் நம்மளுக்கு வந்து நல்லா இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக பயன்படுத்தி நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து வாஸ்துவில் வந்து போக முடியுமா, வீடை நல்லா வச்சுக்க முடியுமானா கண்டிப்பாக வச்சுக்க முடியும். அனைவருக்கும் நன்றி. இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.